தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் 40,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம் செய்யப்பட்டுள்ளதால் தற்போது கரையோரம் இருக்க மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். வெள்ளப்பெருக்கு அபாயம் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு காரணமாக கடந்த 2 தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்நிலையில நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நேற்று காலை துவங்கிய மழை தற்போது வரை ஓயாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா அணையோட நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவிலான நீர்வரத்து அதிகரிச்சிருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத்து, மாஞ்சோலை, நாடுமுக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில், அதாவது ஊத்து அப்படிங்கிற பகுதியில் நேற்று ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர், அதாவது 500 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சதுனால அணைகளுக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அணைகள்லேருந்து ஆற்றுக்கு வரக்கூடிய நீரின் இதானது கனஅடியானது 1500 கனஅடியே இருந்தாலும் பல்வேறு ஓடைகள்ல இருந்து ஆற்றுக்கு வரக்கூடிய நீரின் வரத்து மிகவும் அதிகரிச்சிருக்குது. அதனால தற்போது தாமிரபரணி ஆற்றில் ஏறத்தாழ 40,000 கனஅடிக்கு மேல தண்ணீர் போயிட்டு இருக்கிறதால இங்க கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. தாமிரபரணி ஆற்றோர கரையில் வசிக்கக்கூடிய மக்கள் உடனடியாக பாதுகாப்பான வெளியிடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவங்க தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க உடனடியாக அங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெல்லை மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளில் தற்போது வெள்ளம் சூழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில மாவட்ட நிர்வாகம் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்குது. களக்காடு தலையணை, அதே மாதிரி முன்னந்துறை, மணிமுத்தாறு அருவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் செல்றதுக்கு மட்டுமே அனுமதிக்க, ஒரு சில இடங்களில் அதாவது முண்டந்துறைக்கு பொதுமக்கள் போகலாம், ஆனால் குளிக்க கூடாதுன்னு இருக்காங்க. அதே மாதிரி களக்காடு முண்டந்துறைக்கும் போய் சுற்றி பார்க்கலாம், குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நெல்லை மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளில் அணைகள்ல இருந்து நீரோட வரத்து இன்னும் அதிகரிக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வடக்கு மேலழகியான், கோடை மேலழகியான் உள்ளிட்ட பல்வேறு கால்வாய்கள்ல இருந்து நீரானது வெளியேற்றப்பட்டு தற்போது விளைநிலங்களுக்குள்ள புகுந்திருக்குது. இந்த சூழ்நிலையில தற்போது மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல மழை வெறித்து காணப்பட்டாலும் இன்னும் பல்வேறு இடங்கள்ல மேகமூட்டத்துடனே காணப்படுது. அணையோட நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்போது வரை நீரோட வரத்து அதிகரிச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் விரைவான பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்குது. தகவலுக்கு நன்றி சிவகுமார். கூடுது